அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை அப்பாவுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே இந்த ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த ஒருவரும் பெருமையாய் திரும்பாதபடி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு புறப்பட்டு போகட்டும். தடைபட்டு போனவர்களின் தடைகள் எல்லாம் நீக்கி கொண்டு வாங்க. உன்னத நாம மகிமைப்படட்டும். ஜெபங்கள் பல் கொடுத்து அப்படி செய்கிறதுக்காக சோதரன் எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபத்தோடு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே என்பதான பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா, 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 வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஹல்லேலூயா, 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 praise the Lord. Praise you. Hallelujah. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் உள்ள கர்த்தர். வானம் அவருடைய சிங்காசனமும் பூமி அவருடைய பாதபடியுமாயிருக்கிறது. அவருடைய
பாதத்தின் அருகே அமர்ந்திருந்து நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாடி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். கர்த்தரை ஆராதிக்கலாமா? வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் ஒரு நாள் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி சொல்லி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் இயேசப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ glory, praise you Jesus. நன்றி சொல்லுவோம் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு முறை கூட சொல்லுவோமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து ஜெபத்தோட என்னை மறவா இயேசுநாதா. இது ஒரு வாக்குத்தத்த பாடல். இந்த பாடலை நம்ம பாட போறோம். பிரைஸ் தி லார்ட். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்ங்கிறதான பாடலை எல்லாரும் சேர்ந்து அமைதியாக நல்லா பாடி நம்ம ஆராதிக்கும் பொழுது
ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பாடலாமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் கைத்தட்ட வேண்டாம், கைத்தட்ட வேண்டாம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆமென். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். மேல் நீ வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை வாசமென்னே நீ வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் புகழிடமே. வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீர்க்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீர்க்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயாதும் நேரிடம் என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயாதும் நேரிடம் என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, அல்லேலூயா, தயவால் என்னை நடத்தும். பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே
ஆராதிக்கலாமா? உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாடுவோம். என்னை இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கே நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பாடுவோம். உனக்கை நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுமே உன் நாமத்திலே அரனே எனக்காய் ஜெயக்கொடியே. பரந்திடுமே உன் நாமத்திலே அரனே எனக்காய் ஜெயக்கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை பாடுவோம். இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாடுவோம். உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் எழுந்து நின்று பாடி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நன்றி நிறைந்த உள்ளத்தோட பாடணும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். அவருடைய நடத்துதல் இல்லாம ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது இல்லையா? அவருடைய கிருபை வேணும் இல்லையா? அவருடைய அனுக்கிரகம், உதவி, ஒத்தாசை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய வாக்குத்தத்தங்களினால எங்களை பாதுகாத்து இம்மட்டும் நடத்தினீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். இவரது நாட்களிலும் எங்களை நடத்தினீர் வல்லவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லார் கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? எல்லார் கரங்களை உயர்த்தி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நல்ல ஆவிலை நிறைந்த அந்நிய பாஷை பேசி கத்தரை துதிக்கலாம். கொஞ்ச நேரம் கத்த நல்லவர், கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. Thank you Lord. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈவதாலே ஸ்தோத்திரம். பாடுவோமா? வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈவதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணை பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணை பாதைக்கு நல்ல தீபமிதே. பாடுவோமா? என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உந்தன் தயவால் என்னை நடத்தும். உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. Praise the Lord. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக, ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி திறந்த உள்ளத்தோடு
எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசுகிற கர்த்தர் நீர். சாமுவேலோடு பேசுனது போல எங்களோட நீங்கள் பேசுங்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பலனடையும்படி என்னுடைய ஆவி ஆத்ம சர்வத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கள் பல் கொடுத்ததுக்காய் சோதனை. ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடி நிறைவான ஆசீர்வாதங்களோடு திரும்பட்டும். ஜெபங்கள் பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் 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 சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஆமேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். மீண்டும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் லார்ட். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக இருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் கிதியோன் வேதாம சங்கத்தின் சார்பாக நம்முடைய சபையிலே தேவ செய்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட கிதியோன் வேதாம சங்கத்தை குறித்ததான செய்தியும் கொடுப்பதற்காக நம்முடைய அன்பு சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரி யாவரையும் நம் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? நல்ல உற்சாகமா எல்லார் கைகளை தட்டி ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இப்பொழுது டாக்டர் சாம்சன் அண்ணன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். அதற்கு முன்பதாக ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசிப்பார்கள். பரிசுத்த வேதாமத்தை எடுத்து அந்த பகுதியை நாம் தியானிப்போம். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 27 வரை. லூக்கா 19 வசனங்கள் 11 முதல் 27 வரை. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்ப வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவர் நோக்கி, நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷனென்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வர பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பேரன்பிற்குரியவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கிடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் இன் தஞ்சாவூர்
கேம்ப் சார்பிலே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை அழைத்து இந்த நாட்களிலே செய்தியை கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்த பிஷப் ஐயா அவர்களுக்கும் ஜோயலுக்கும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சாதாரணமாக கணக்கு பாடம்னா நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் கணக்கு தான் முதல்ல கேட்பாங்க. கணக்கில் வீக் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணக்கு டியூஷன் தான் நிறைய வைப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கணக்கில் ஆன்சர் தப்பு அப்படின்னாக்கா 0 தான். இப்போ என்னமோ ஸ்டெப்ஸுக்கெல்லாம் மார்க் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்படுறேன். முந்தி அதெல்லாம் கிடையாது. ஆன்சர் தப்புன்னா அதில் ஒன்று 0 போட்டுருவாங்க. அதனால் கணக்கில் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அதுபோல் இன்றைக்கி நாம் என்ன கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் நம்ம ஆலோசிக்க போகிறோம். உக்ரானக்காரன் அப்படின்னாக்கா நிறைய இடத்துல இருப்பாங்க. ஏரோப்ளைனில் ஸ்டூவர்ட்ஸ்ன்னு இருப்பாங்க, ஷிப்பில் இருப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க, ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஹாஸ்டலில் இருப்பாங்க. அவங்க கையில் சில பொறுப்புகள் கொடுப்பாங்க. பொருளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும் கொடுப்பாங்க. ஆனால் கணக்கு கேட்பாங்க. அதனால தான் ஹாஸ்டலாக இருக்கும்போது நீ அந்த பிள்ளையை பார்த்தியா, உடம்பு சரியில்லைன்னா உனக்கு எப்படி தெரியாமல் போச்சு இப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பாங்க. உலகத்திலேயே கணக்கு கொடுக்குற ஒரு மார்க்கம் என்றால் அது கிறிஸ்துவின் மார்க்கம் மட்டும்தான். ஏன்னா கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எதுக்கும் கணக்கு, அவங்க வேலைக்கு கணக்கு கொடுப்பாங்களே ஒழிய அவங்களுடைய மார்க்கத்திற்கு அவர்கள் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பரிகாரம்னா அப்படி போயிட்டே இருப்பாங்க. அது ஆனால் நமக்கு என்னென்னா ஆண்டவர் கணக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். நம்ம வீட்டிலே பார்த்துருக்கோம். பிள்ளைக்கு தகப்பன் 100 ரூபா கொடுத்துட்டாக்கா சாயந்தரம் வந்தோடனே நீ என்ன செலவு பண்ணேன்னு அப்பா கேட்பாங்க. அப்போ ஏதாவது 2-3 கணக்கு சொல்லுவான். என்னை நம்ப மாட்டேங்கிறாருன்னு கோவப்படுவான். ஏன் என்னை கணக்கு கேட்குறாருன்னு. நான் என்ன சொல்கிறேன், யாராவது நம்ம கையில் காசு கொடுத்தாங்கன்னா கணக்கு கேட்க தான் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்தாங்கன்னா அதை என்ன பண்ணீங்கன்னு கேட்க தான் செய்வாங்க. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மார்க்கத்தில் நாம் எப்படி கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம படித்த லூக்கா 19:11-27 ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போகிறான். ஊழியக்காரன் கையில் அவனுடைய தலைவன் பொறுப்பை கொடுத்துட்டு போகிறான். அதை கணக்கு கேட்குறான். அதை உடனே பட்டுவாடா செஞ்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்றான், ரிவார்டும் கொடுத்துட்றான். அதே தான் நம்ம இதில் கடவுள் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரு, நிறைய காரியங்கள் கொடுத்துருக்காரு. மீட்கப்பட்ட விசுவாசிகளுக்கு கடவுள் நிறைய காரியங்கள் கொடுத்துருக்கிறார். அவனுக்கு கொடுத்துருக்குறான், எனக்கு கொடுக்கலன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒன்று சந்தர்ப்பம், நன்மை செய்கிறதுக்கு அநேக சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுக்குறார். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்கும் இங்கே இருக்குது. ரெண்டாவது டைம், நேரம் கொடுத்துருக்கிறார். நேரம் இல்லை, இது நிறைய பேர் சொல்கிறது. 24 மணி நேரத்தை ஆண்டவர் நம்ம கையில் ஒப்படைச்சிட்டார். நீ என்ன வேணா பண்ணிக்க, 24 மணி நேரம் நீ தூங்கினாலும் சரி ஓடினாலும் சரின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நேரத்தை கொடுத்துருக்காரு. மூணாவது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கொடுத்துருக்காரு. ஜெபம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கலாம், என்கிட்ட பேசலாம், நீங்கள் எது வேணால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை கொடுத்துருக்கிறார். நம்மகிட்ட காணிக்கையை வாங்கிக்கிறார். இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவராக இருந்தால் கூட அவர் சந்தோஷப்படுவார். சாதாரணமாக எந்த தகப்பனும் எனக்கே என் பிள்ளைகள் ஏதாவது செய்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னால் அதை வாங்கிக்க முடியும், ஆனால் அது பிள்ளைகள் மூலமாக வரும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் ஆண்டவர் அதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம கொண்டு போய் காணிக்கை கொடுக்கும்போது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். அது முதல்லேருந்து ஆதியாகமத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். காணிக்கையை அங்கீகரிக்கிறார். அப்புறம் நமக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் எவ்வளோ நேரம் பண்ணுறோம், எல்லாம் கொடுத்துருக்கிறார். இதை நம்ம யோசித்து பார்க்குறதே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்,
காசு தான் கணக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லா டீச்சரும் கணக்கு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீ என்ன படிச்சிருக்கிற, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிற, அசஸ்மெண்ட் இல்லாமல் இருக்காது. யாத்திராகமம் 36:2-7 ஆண்டவர் 2 பேரை அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார். பெசேலியேல், அகோலியா 2 பேருக்கும் ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்குறார். எதுக்கு? திருப்பணிக்கு. அவருடைய கூடாரத்தை அமைப்பதற்கு ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காராம்? ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன படிப்பு படித்தாலும் அதுக்குள்ள ஞானம் யார் தரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது நம்ம மறந்துட்டு சில சமயத்தில் என்ன பண்ணிவிடுறோம்? நான் படிச்சிருக்கேன், அதுக்கு தகுந்த வேலை கொடுத்துருக்குறாங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஞானத்தை கொடுத்தது யார் அப்படின்னாக்கா ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அந்த ஆலய திருப்பணிக்கு. அதுபோல் நாமும் நம்ம சபையின் திருப்பணிக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய ஞானத்தை உபயோகிக்கணும். நான் தானே கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படி இல்லாமல் அந்த ஞானத்தை கொடுத்தது யார்? ஆண்டவர். அப்புறம் அவங்க நிறையா காணிக்கை கேட்டிருந்துருக்குறாங்க அந்த கூடாரத்தை அமைப்பதற்கு. கடைசியில் ஒரு என்ன சொல்லிட்டாங்க? இனி காணிக்கை நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவ்வளோ காணிக்கை என்ன பண்ணியிருக்காங்க? கணக்கில்லாமல் கொடுத்துருக்கிறார். இப்போ சில மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் காணிக்கை ஓட்டுக்கு ஒரு காணிக்கை, கமிட்டியில் நிற்கிறதுக்கு ஒரு காணிக்கை, அப்படி பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும் என்றால் நம்மால் இயன்றவரை காணிக்கை கொடுக்கணும். 10% என்பது ஒரு மினிமம். அந்த காலத்தில் கால்கேட்லாம் அவன்லாம் 20-30% கொடுத்தாங்கன்னு நான் சரித்திரத்தில் வாசித்தேன். அதனால் அவங்க நிறையா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதனால் நாம் நம்முடைய ஞானத்துக்கு கணக்கு கொடுக்கணும். 2வது எபேசியர் 4:13 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை மெய்ப்பர்களாகவும் சிலரை போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். இதில் யார் பேர் இல்லை? சர்ச்சுக்கு வந்துட்டு சும்மா போகிறவங்க பேர் இது சொல்லப்படலை. அதனால் இதிலிருந்து என்ன தெரியுது என்றால் எல்லாரும் இதில் ஒரு பங்காக இருக்க வேணும். அப்போஸ்தலனாக இருக்கணும், போதகனாக இருக்கணும், இல்லை சுவிசேஷகனாவது இருக்கும். இது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்கிறோம்? சபையில் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி உட்காந்து பாட்டு கேட்டுட்டு காணிக்கை போட்டுட்டு ஜெபிச்சு போகிறது மட்டும் அல்லாமல் நாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறார்களாக இருக்கணும். அதனால தான் நாங்கள் இந்த கிரீன்ஸ் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு புதிய ஏற்பாடை கொடுக்கலாம். வீட்டில் போய் படிச்சுப்பார், நான் இப்படி தான் கொடுக்குறேன், இப்படி படிச்சுப்பார். அப்புறம் ஆவியானவர் அவங்களுக்கு வேலை செய்வார். நம்மளால் முடிந்ததில் ஈஸியாக இருக்கிறத நாம் அந்த புதிய ஏற்பாடை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது. அதுதான் இந்த ஊழியம். சந்தர்ப்பங்கள் நமக்கு நல்லா தெரியும். நல்ல சமாரியனுடைய கதை நல்லா தெரியும். ஒரு லேவி, ஒரு ஆசாரியன், ஒரு சமாரியன். அங்கே 3 பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம் என்றால், ஒருத்தன் குற்றுயிராய் கிடக்கிறான். லேவி அவனுக்கு உதவி செய்யவில்லை, ஆசாரியனும் உதவி செய்யவில்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டவன் யார் என்றால் சமாரியன். எனக்கு பிறன் கேட்குறப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீயும் போய் அப்படியே செய். நமக்கு நிறைய சந்தர்ப்பம் ஆண்டவர் கொடுத்துருக்குறார். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வேலைன்னு பிஸியாக போயிருப்போம், இல்லை கோயிலுக்கே பிஸியாக வந்திருப்போம். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த சொல்கிறார். ஆனால் எனக்கெல்லாம் நான் அடிக்கடி பிஷப்ட்ட சொல்லுவேன், நல்ல சமாரியன் இயேசுன்னு பாட்டுன்னு எழுதிட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவை நாம் சமாரியர் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால்
நீ சமாரியனாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொன்னாங்க. ஏன்னா சமாரியரோட சேர்ந்து இருக்கனால சமாரியனாக இருக்கிறேன்னு. அது லோயஸ்ட் குரூப். சமாரியர்னால் லோயஸ்ட் குரூப். யூதர்கள் மற்ற இனத்தாரோடு கலந்த காரணத்தினாலே அவர்களுக்கு சமாரியர். யூதர் பொறுத்த மட்டும் சமாரியர்லாம் சப்ஸ்டாண்டர்ட் பீப்புள். அதுக்காக ஆண்டவர் சொல்லலை நீயும் போய் அப்படியே செய் அப்படின்னாரு. அதோடு அவர் நிறுத்தலை. மத்தேயு 25:31 அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அதில் தான் அப்போ செம்மறி ஆடு ஒரு பக்கம், வெள்ளாடு ஒரு பக்கம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு 35வது வசனத்தில், பசியாக இருந்தேன் போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். அப்போ இவங்கெல்லாம் கேட்குறாங்க, எப்போ சாமி நாங்கள் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு சொல்லி. இந்த சிறியரில் யார் அப்படி இருக்காங்களோ. அப்போ இவ்வளவு சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? யோசித்து பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களுக்கு தெரிந்தவர்கள் கஷ்டப்படுறவங்க, அப்போ அதோடைய கிரெடிட் அதில் தான் வருது. ஆண்டவர் சமாரியன் கதையை சொல்லிவிட்டு அவர் சும்மா போல. அதில் ஆண்டவர் ஒரு கிரெடென்ஷியல் கொடுக்குறாரு. யாருக்கு? சமாரியனுக்கு கொடுக்குறாரு. பிறகு நீங்கள் அந்த சுவிசேஷத்தின் கடைசி பகுதியில் வரும்போது இதனால நியாயம் தீர்க்கப்படுகிறோம். உன் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் இருந்தானே அவனுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒருத்தன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தானே அவனுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க? நம்ம பட்ஜெட்டில் அதில் இருக்கணும். நம்ம அதெல்லாம் யாராவது செஞ்சுக்குவாங்க, நமக்கே காசு பத்தலை அப்படிங்கிற காரியம் இல்லை. நம்ம கையில் கொடுத்த பணத்தில் எவ்வளோ செலவு பண்ண முடியும் என்பதை யோசித்து பார்க்கணும். தசமபாகம் மட்டுமல்ல, இதையும் ஆண்டவர் விசாரிக்கிறார். நம்மகிட்ட கணக்கு கேட்குறார். இப்படிலாம் இருந்தப்ப நீ என்ன பண்ண? அதுதான் காரணம். அந்த செம்மறியாட்டு கூட்டத்தில் ஆண்டவர் அதான் கேட்குறாரு. நீங்கள் எப்போ அப்படி இருந்தீங்கன்னு கேட்குறப்ப இந்த சிறியரில் ஒருவர். ஸோ அதுக்குள்ள கணக்கு நம்ம என்ன வச்சுருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நம்ம எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறோம், எத்தனை பேரை பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்துருக்குறோம், எத்தனை பேரை ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்குறார். அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கணக்கோடு இருக்கிற வாழ்க்கை. அடுத்தது நேரம். நமக்கு நல்ல வேலை கொடுத்துருப்பார், நல்ல பிஸ்னஸ் கொடுத்துருப்பார். அதை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் கொடுத்த பிஸ்னஸ் தான் ஐயா நான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நேரமே இல்லை, கோயிலுக்கு வர நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. அந்த வேலையை ஆண்டவர் தான் கொடுத்தாரு. இது நிறைய பேருடைய கூற்றாக இருக்கிறது. நம்ம அதை பார்க்கணும். நமக்கு எந்த நேரம் கொடுத்தாலும் ஆண்டவரோடு இருக்க வேண்டிய நேரத்தை நாம் என்ன முடியாது, என்ன செய்ய முடியாது. ஐஸ்வர்யான் லாசரு கதை சொல்லும்போது, ஐஸ்வர்யான் அவன் திருடன் இல்லை, அவன் ஒரு பணக்காரன். அவன் தான் சம்பாதிச்ச காசை தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் நான் ஒரு டிபிஎம் டெய்லி ரீடிங்கில் படித்தேன். அந்த லாசருக்கு சேர வேண்டிய பணத்தை அவன் கொள்ளையடித்துட்டான் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க. எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க பாருங்கள். அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டை அவன் கொடுக்கவில்லை, வைத்து கொண்டான். வேறு தப்பெல்லாம் பண்ணலை, அவன் திருடிலாம் சம்பாதிக்கலை, ஏமாற்றி சம்பாதிக்கலை. ஆனால் நம்ம நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆலயத்துக்கு வருகிற நேரம் ஆலயம் வந்து தான் ஆகணும். ரொம்ப முக்கியமான காரியம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு செல்லாமல் நான் டியூட்டிக்கு போனதில்லை. நான் ஹவுஸ் சர்ஜனாக இருக்கும்போது சைக்கிளில் சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சு முடிஞ்ச உடனே ஓபிக்கு போவேன்.
ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு ஓபி. ஆனால் கோயிலுக்கு போயிடுவேன். 8 மணி ஆகிடும் கோயில் முடியறதுக்கு, 8 மணிக்கு போயிடுவேன். அப்போ டாக்டர் மேரி ராஜரத்னன்னு ஒரு சீஃப் இருந்தாங்க. அவங்க கரெக்டாக 7:30க்கு வந்துடுவாங்க. வந்தோடனே வேர் இஸ் டாக்டர் சாம்சன் அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்களே சொல்லிக்குவாங்க, அவர் கோயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு. என் கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த அம்மாவே கேள்வி கேட்குது, அந்த அம்மாவே என்ன சொல்லுது, பதிலையும் சொல்லுது. we are exempted. நான் திருநெல்வேலியில் இருக்கும்போதும் காலையில் கோயிலுக்கு வந்துடுவேன். அந்த பெஞ்சில் ஓரமாக உட்காந்துருப்பேன். நான் பொதுவாக என்னுடைய காரில் உட்காந்துருப்பேன். சில சமயத்தில் மினிஸ்டர்லாம் வந்துடுவாங்க. வந்தால் ஆம்புலன்ஸ் அனுப்பு, நான் அந்த ஓரத்தில் இருப்பேன், கூப்பிட்டு கேட்பேன். ஒரு சமயத்தில் தாளவாய் சுந்தரம் வந்தார், ஹெல்த் மினிஸ்டரு. வந்து எங்கே டீனுன்னாரு. டீன் வந்து இதுமாரி கத்தீட்ரல் போயிருக்காரு, ஐயாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு. நமக்கு அருமையான சாட்சி இருக்கு, நமக்கு தொந்தரவே வராது. அதெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவப்படுத்திக்கணும். இதுக்கு சாக்கு போக்கு நிறைய சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு குழியில் ஏதாவது விழுந்தா மிருகத்தை எடுக்காமல் இருப்பியோ, அதெல்லாம் சரி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறது, அந்த நேரத்தை நம்ம செலவிட்டு தான் ஆக வேண்டும். எத்தனையோ மிஷினரிலாம் அதை அவங்களுடைய வேலையை, அவங்களுடைய ஆஸ்தியை, அவங்களுடைய ஊரை, அவங்களுடைய மொழியை விட்டு எத்தனையோ பேர் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. வந்து எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்காங்க. ஆஸ்பத்திரி வச்சுட்டு போனாங்க, பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க, சர்ச்சஸ் கட்டினாங்க. நம்ம அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். அவங்க விட்டு போன வேலையை அவங்க இறந்து இல்லைன்னா சில சமயத்தில் கொல்லப்பட்டு போனால் கூட அந்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோமா? ஆண்டவர் கேட்பார், உன் ஊரில் இப்படிலாம் இருந்துச்சே, அந்த சர்ச்சை நீ நடத்தினியா, உதவி செய்தாயான்னு கேட்பார். கொலோசியர் 1:24 இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்கு என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவனுடைய உபத்திரங்களில் குறைவானது, இது என்னைக்காவது வாசித்து பார்த்துருக்கீங்களா? அவர் எதுவும் குறைவாக பாடுபட்டு போனார் ஆண்டவர்? இல்லை. ஆண்டவர் வந்து முடிந்ததுன்னு சொன்னார். அவர் சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி சபையை உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் மீதியான பாடுகள் என்ன என்றால் இந்த சபை வளர்ச்சிக்காக பாடுகள். இது நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் 9 சவுல் கிறிஸ்தவர்களை தமஸ்குவில் இருந்து பிடிச்சிட்டு போய் தொந்தரவு பண்ணுறதுக்கு போனான். நிருபங்களை வாங்கிட்டு போகிறான் பிரதான ஆசாரியர்கிட்ட. ஒரு பேர் ஒளி வரும்போது அவன் கீழே விழுந்துடுறான். அந்த நிருபம்லாம் பறந்து போச்சு. இவன் தமஸ்குக்குள்ளே நுழைய முடியல. ஏனென்றால் அவன் பார்வையை இழந்தான். கைலாக கொடுத்து தமஸ்குக்கு வர்றான். அப்போ ஆண்டவரை அவன் சந்திக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அவர் ஒன்ஸ் ஃபார் ஆல் குரூசிஃபைட், திருவில் அறையப்பட்டார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, நீ என்னை நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது கடினம். அப்போ அவன் என்ன சொல்கிறானாக்கா, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கு. முதல்ல அவனுடைய சித்தத்தில் தான் போனான். முழுக்க அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இனிமேல் பாடுகள், அந்த பாடுகள் தான் கிறிஸ்துவின் பாடுகளில் மீதமானது. அது எதுக்கு அப்படின்னா சபையின் வளர்ச்சிக்காக. இன்றைக்கும் பாருங்கள், சபையின் வளர்ச்சிக்காக பாடுபடும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு பாடுபடுகிறார். அப்படிதான் அந்த பவுல் நினைத்து அந்த பாடுகளில் அவன் சந்தோஷப்பட்டான். சபை வளர்ச்சிக்காக நான் என்னானாலும் பரவாயில்ல, செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த காலத்தில் சபை அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வந்த உடனே அதை தான் சொல்லணுமா, மெம்பர்ஷிப்புக்கு அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன்.
அந்த பாடுகளை நாம் சகிக்கணும். ஏதோ எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். ஏனென்றால் நம்ம வேதத்திலே போட்டிருக்குது, சாத்தான் இன்னும் கொஞ்சம் காலத்தில் அநேக காரியங்களை செய்து கொண்டு தான் இருப்பான். ஆனால் நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் உலகத்தில் ஒரு 200 நாடுகளுக்கு மேலே கிடியன் ஊழியம் இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு 30-40 தேசங்களில் அந்த ஊழியம் இல்லை. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அங்கும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால் சபையின் ஊழியத்திற்காக நாம் என்ன பொசிஷனை வச்சுருக்கோம்? அப்போஸ்தலனாக இருக்கிறோமா? தீர்க்கதரிசியாக இருக்கிறோமா? போதகராக இருக்கோமா? ஊழியக்காரராக இருக்குமா? சுவிசேஷராக இருக்குமா? நாமே யோசித்து பார்ப்போம். அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நாம் ஏன் அதில் இல்லைங்கிறதுக்காக கணக்கு கொடுக்கணும். அவன் ஏன் என்ன சொல்கிறாருனாக்கா, சபையின் விசுவாசத்தில் ஒருமனப்பட வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிய வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம். சபையில் நாம் நல்ல காரியங்களை கேட்குறோம், நல்ல காரியங்களுக்கு நன்றி செலுத்தினா கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிய வேண்டும், வேதத்தின்படி முழுமையாக அறிய வேண்டும். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். சுருக்கமாக சொல்லப்போனால் நற்காரியங்கள், நல்ல சமாரியனை போல நற்காரியங்களை செய்யணும். 2வது ஜெபம். தானியேல் என்ன பண்ணா? 3 வேளை ஜெபம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அப்படி பண்ணோம்னா நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அது என்னுடைய சாட்சியிலே எனக்கு நிறைய தடவை வந்துருக்கு. அவர் அப்படி தான் செய்வார், அவர் அப்படி தான் இருப்பார் அப்படி சொல்லிவிடுவாங்க. அவர் பைபிள் வாசிப்பார், பைபிள் வச்சுக்குவார், ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் நமக்கு நடத்துவார். தாவீது ஜெபம் பண்ணான். நாம் என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? புதிய ஏற்பாட்டில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். நம்ம காணிக்க அது எதோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பவுலின் பார்வையிலே உக்ரானத்துவம் எபேசியர் 3ஆம் அதிகாரம், உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருக்கிறீர்களே. நாம் எப்போதும் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஆண்டவருடைய கிருபையினால் நான் வாழ்கிறேன், கிருபையினால் எனக்கு வேலை கிடைச்சது, கிருபையினால் எனக்கு சுகம் கிடைச்சது. சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருனாக்கா, அதுக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்கணுங்கிறார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அது என்ன கணக்குன்னு கேட்டால், அவருடைய கிருபை 7ஆம் வசனத்தில் அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரன் ஆனேன்னு சொல்கிறார். நம்ம கிருபையில் வர்ற பிளெஸ்ஸிங்கை மட்டும் சொல்கிறோம் எல்லாத்துக்கும். ஆண்டவர் எனக்கு கிருபையினாலே எல்லாம் செஞ்சார் அப்படி சொல்லி. ஆனால் கிருபையினாலே நாம் ஊழியக்காரர் ஆயிருக்கோமா? பவுல் ஆயிருக்கார். 8வது வசனத்தில் சொல்ல, புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்கு அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. எத்தனை பேர் போய் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள்? நம்ம ஒன்றும் என்ஜாய்மெண்ட்டில் தான் இருக்கோம், நல்லது. ஆண்டவருடைய கிருபையில் நம்ம வாழ்கிறோன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்றி அறிதல். ஆனால் அது என்ன பண்ணணும்? 16வது வருஷத்தில் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்க இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாக பிரிசனர் ஆஃப் கிரைஸ்டுங்கிறாரு. நீங்கள் பிரிசனர் ஆஃப் வார் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை? சண்டை ஆனோன்னு ஒரு 100 சிப்பாய்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிரிசனர் ஆஃப் வார். எங்கே ஜெயிச்சாங்களோ அந்த ஊருக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க விடுவிச்சாதான் அவங்க திருப்பி பழைய ஊருக்கு வர முடியும். அதுமாரி இவர் என்ன சொல்லார்? ஐ ஆம் பிரிசனர் ஆஃப் கிரைஸ்டுங்கிறார். He was imprisoned in Christ. அதான் அவர் என்ன சொல்லார்? இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சிறை அப்படிங்கிறார். அதனால தான் அவர் ரெகுலர் சிறையில் இருக்கும்போது அதை பற்றி பயப்படவே இல்லை. ரோம சிறையில் இருக்கும்போது அவர் கழுத்தை வெட்ட போகிறாங்க, அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு சிறையில் இருக்காராம். என்ன சிறைனாக்கா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்குள்ளே நான் இருக்கிறனால தான் அவரோடு நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அதனால் அவருக்கு முன்னாடி அவர் அதுக்கப்புறம் பட்ட பாடுகள் எல்லாத்தையும் பற்றி அவர் மகிழ்ச்சி அடைந்தார். ஏன்னா ஆல்ரெடி
அவர் அந்த சிறைக்குள்ளே இருக்கார். இயேசு கிறிஸ்துவின் சிறைக்குள் இருக்கிறவர்கள் அவர் நடந்தது போல தாங்களும் நடப்பார்கள். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிருபையின் உக்கிரானத்துவம் என்ன என்று நாம் யோசிப்பதில்லை. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. ஒரு ராஜ்யம்னா என்ன இருக்கும்? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஒரு அரசாங்கம் இருக்கும். நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குதா? பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அதனால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். மனம் திரும்புங்கள்னாரு. மனம் திரும்பல பிறகு ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் நம்ம வல்லமையோடு நாம் இருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 9:17-16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாக அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும் முக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம சுவிசேஷத்தை சொன்னோமா அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம உக்கிரான கணக்கு கொடுத்தே ஆக வேணும். இஷ்டப்படுறோமோ இல்லையோ, அதான் அவர் சொல்கிறார், என் மேல் விழுந்த கடமை இல்லைனாலும் உக்கிரானத்தோருக்கு நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறார். ரோமர் 14:12 ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அதான் நான் சொன்னேன், கிறிஸ்தவர்கள் கணக்கு ஒப்புவிக்கிற மக்கள். நம்முடைய மார்க்கம் கணக்கு ஒப்புவிக்கிற மார்க்கமாக இருக்கிறது. கடைசியாக லூக்கா 19 எல்லாத்துக்கும் தெரியும். சகைவு என்ன பண்ணார்? ஒரு மரத்தில் ஏறி உட்காந்து ஆண்டவரை பார்க்க போனார். ஆண்டவர் அது கீழே வந்தார். கீழே வந்து என்ன சொன்னார்? சகைவே வா, நான் உன்னோடு தங்கவேன். அதில் வந்து ஆங்கில வேதாந்தத்தில் அபைட் வித் யூன்னு போட்டிருக்கும். மற்ற வேதாந்தத்தில் ஐ வாண்ட் டு லிவ் வித் யூன்னு இருக்கும். லிவ்னா டெம்பரரியாகவும் இருக்கலாம், அபைட் வந்து டெம்பரரியாக கிடையாது. ஆண்டவர் நம்மோடு பெர்மனண்ட்டாக இருக்கார். ஆண்டவரோட போயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து, சகையோ நீ இத்தனை நாள் என்ன பண்ண அப்படின்னு கேட்டாரா? ஒன்றுமே கேட்கல. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு அவன் என்ன பண்ணான்? எந்திரிச்சு கணக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சகை எந்திரிச்சுன்னு என்ன சொன்னான்? நான் அப்படி வாங்கினா நான் இப்போ 5-4 மடங்கு கொடுத்துருவேன், அநியாயமாக வாங்கினா கொடுத்துருவேன், பாதியை ஏழைகளை கொடுக்குறேன். அப்போ இத்தனை நாள் ஏழைக்கு அவன் என்ன பண்ணல? கொடுக்கல. ஆண்டவர் எப்படி அருமையாக பாருங்கள். அவன் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வந்துருச்சுனாலே நம்ம எந்திரிச்சுன்னு என்ன பண்ணுவோம்? கணக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சகைவு யாரும் கம்பல் பண்ணல. ஆண்டவர் ஏந்த பாவி வீட்டுக்கு போகிறேன்னு தான் கமெண்ட் பண்ணாங்க எல்லாரும். ஆனால் அவன் அதை பற்றிலாம் கவலைப்படலை. எவன்கிட்ட காசு வாங்கின பயிலும் இருந்திருப்பாங்க, நான் தான் இவனுக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி உட்கார்ந்துருப்பான். ஆனால் அவன் முன்னுக்கும் இவன் சாட்சியாக என்ன சொல்கிறான்? பாதியை நான் ஏழைகளுக்கு. கர்த்தருடைய பிரசன்னம் வந்த உடனேயே, ரட்சிப்பு வந்த உடனேயே சகை என்ன பண்ணான்? கணக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் யாராவது கேட்டாங்களா? ஒருத்தனும் கேட்கல. ஆனால் அவன் அந்த கணக்கு கொடுத்தான். இதுதான் நம்முடைய நிலை. ஆண்டவருடைய பிரசன்னம் வந்த உடனே நாமளே கணக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். யாராவது உன்னை கேட்டானா? கேட்கலீங்க. ஏன்? இல்லை, ரட்சிப்பு வந்துடுச்சு, அதனால் கணக்கு கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கும் இந்த கிடியன் ஊழியத்தில் சுவிசேஷகனாக நம்ம இருக்கணும். நம்மளால் பிரசங்கம் பண்ண முடியலன்னு நானும் இருந்தவன் தான். அப்படி தான் நான் இருந்த கிடியனில் ஜாயின் பண்ணேன். ஏன்னா நம்ம போய் நல்லா எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ண முடியாது. நம்ம என்ன பைபிள் கொடுக்குறது ஈஸி. இந்தாங்க ஒரு புது ஏற்பாடு. அவன் வீட்டில் போய் எப்பயாவது ஒரு நாள் பார்த்துருக்கேன். எனக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. அதை நம்ம பாஸ்கரன் சொல்லுவாங்க. புதிய ஏற்பாடுனால அநேக சாட்சிகள். இட் இஸ் அ சைலண்ட் மிஷினரி. அதனால் நிறைய சாட்சிகளை நீங்கள் கேட்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். பிரைஸ் எல்லாம்.
கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதான ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானித்தோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். கணக்கு கொடுக்காம நம்ம இருக்க முடியாது இல்லையா? உலக வாழ்க்கையில் எல்லா காரியங்கள்லையும் நம்ம கணக்கு கொடுக்குறோம். அதுபோல் இன்றைக்கு நம்ம தியானித்தது போல, ஆமென், பிரைஸ் தி லார்ட், பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய காரியங்களில் கர்த்தருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இதில் எதிலையாவது நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தால், ஆமென், இன்றைக்கு நம்மை சீர்படுத்தி கொண்டு ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலையோ இல்லை வேத வாசிப்புலையோ, ஆமென், சபை கூடி வருதல்லையோ, கவனிக்கிறீங்களா? ஆமென், ஊழியம் செய்கிறதுலையோ, காணிக்கை கொடுப்பதில்லையோ, ஆமென், பிரைஸ், நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். எதுலையாவது நமக்கு குறைவு இருக்குமானால் இன்றைக்கு அதை நாம் நிறைவாக்கி கொண்டு கர்த்தருடைய பாத்திரத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து நம்மை சீர்படுத்தி கொள்ளுவோம். ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடும் பொழுது, ஆமென், ஊழியத்திற்காக கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உடைய அன்பின் காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கலாம். ஆமென். அதைத் தொடர்ந்து கிதியோன் வேதாம சங்கத்திலிருந்து வந்திருக்கிறதான அன்பிற்குரிய சகோதரர் பாஸ்கர் ஐயா அவர்கள் கிதியோன் செய்தி கொடுப்பார்கள். அதற்கு பிறகு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். திருக்கரத்தால் தாங்கிய என்னை திரு சித்தம் போல் நடத்தும் பாடலை பாடுவோமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. எப்படி நம்மை வணைவார், உருவாக்குவார்? உடைய வசனத்தை கொண்டு தான். நீங்கள் எத்தனை வசனங்களை நம்ம கேட்டோம். ஆமென். ஆகவே இந்த வசனத்தை கொண்டு நம்மை கர்த்தர் உருவாக்கும் பொழுது நம்மை அர்ப்பணிப்போமானால் நம்மை நல்ல பாத்திரங்களாய் உபயோகமான கருவிகளாய் கர்த்தர் மாற்றி பயன்படுத்துவார். ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நாள் நம்ம கேட்டு நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனங்கள் வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும்.
நல்ல கருவிகளாய் பாத்திரங்களாய் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்களாக வருகிறத நாட்களிலே நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். சபைக்கு தூண்களாய் ஆதாரங்களாய் இருந்து கனி கொடுக்கிறவர்களாய் இருந்து ஆமென் தகப்பனே மக்களுக்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்து சொல்லுறவர்களாய் மாறும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உழைத்த நேசித்து பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் மேல் கர்த்தர் வருஷிக்க பண்ணுவீராக. ஜெபங்கள் பல் கொடுத்து அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே உட்காரலாமா? பிரைஸ் தி லார்ட். Thank you. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கூட இந்த ஊழியத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு, உங்களோடு பேசுவதற்கு சபையை திறந்து கொடுத்த சபை பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும், உதவி பாஸ்டர்களுக்கும், சபை மூப்பர், சபை மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த ஊழியத்தின் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் அருகிலுள்ள மரக்காணத்தை சேர்ந்த துளசி தன் கணவனிடம் ஏற்பட்ட சண்டை நிமித்தம் தற்கொலை செய்ய முடிவு செய்து கடலூர் கடலில் விழுந்து தற்கொலை செய்தால் நாம் கண்டுபிடிக்கப்படலாம் என்று எண்ணி அந்தம்மா என்ன செய்கிறாங்க, ரயில் ஏறி சென்னை மெரினா கடற்கரைக்கு சென்றால் அங்கு திரளான கூட்டம். அன்னைக்கு காணும் பொங்கல் விசேஷனால கடற்கரையில் திரளான கூட்டம் இருந்ததுனால இந்த கூட்டத்தில் நம்ம கடலில் விழுந்து தற்கொலை செய்தால் நம்ம காப்பாற்றிடுவாங்கன்னு எண்ணி அந்தம்மா என்ன செய்யுது, கூட்டம் குறைஞ்ச உடனே வருவோன்னு சொல்லி அந்த கடற்கரையை விட்டு வெளியில் வர்றாங்க. ரோட்டுக்கு வந்தால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய ராட்டினம் ஓடுது, ஒரு பொருள் காட்சி. சரி, பொருள் காட்சியில் போய் கொஞ்சம் நேரங்களை செலவிட்டு வருவோம்னா அந்த அம்மா அந்த பொருள் காட்சிக்கு போகிறாங்க. உள்ளே போனால் எதை எடுத்தாலும் 50 ரூபா, ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசம், சுட சுட தின்பண்டங்கள், காசு இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம் என்ற சூழல் அந்த பொருள் காட்சியில். இந்த அம்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரையில் அந்த பொருள் காட்சி ஸ்டால்லேருந்து ஒரு மைக்கில் ஒரு அறிவிப்பு வருகிறது. இயேசு உன்னை நேசிக்கிறார், பாவம் போக்கும் வழி, ரட்சிக்க மோட்சம் செல்லுவதற்கு வழி சொல்லும் புஸ்தகம் இலவசம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தவுடனே, இலவசம்ன உடனே இந்த அம்மா போய் ஒரு பைபிளை வாங்கி அதை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்குறப்ப 2வது பேஜ் திருப்பினீங்கன்னா தேவையில் உதவின்னு பல தலைப்புகள் கொடுத்துருப்போம். அதில் இந்த அம்மா கவலையில் அமைதி என்ற தலைப்பை எடுத்து யோவான் 14ஆம் அதிகாரத்தை படிக்குது. உங்கள் இருதயம் 14ஆம் அதிகாரம் 1 வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். படித்த உடனே இந்த வார்த்தை என்ன இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஓரமாக உட்காந்து அந்த பைபிளை பூரா படிக்கிறாங்க. படிக்கிறப்ப நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி இந்த வசனம் பூரா படிச்சுக்கிட்டே இருக்கல அந்த அம்மாவுக்குள்ளே இருந்த தற்கொலை எண்ணங்கள் மாறி அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, பைபிளை எடுத்துக்கொண்டு பஸ் ஏறி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. படிச்சுக்கிட்டு இருக்கையில் அதில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கிறப்ப, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று படித்த உடனே அந்த அம்மா ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. இந்த இரவு இந்த பஸ் ஸ்டாண்டில் என் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் படுப்பேன், காலையில் எழுந்தவுடனே என் செல்ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணால் இந்த கடவுள், என் கணவர் என்னை அழைத்தால் இந்த கடவுளை நம்புவேன், இந்த கடவுளை பின்பற்றுவேன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறாங்க. காலையில் எழுந்த உடனே செல்ஃபோன் சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. இந்த அம்மா அலோன்றாங்க. துளசி நீ எங்கே இருக்கிற அப்படின்னு தன் கணவனுடைய குரல். இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், பேச்சும் வரலை. என்னடா நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு வார்த்தை வரலன்னு ஒன்று. அப்புறமேல சுதாரிச்சு, நான் அந்த மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன்னு அந்த அம்மா பேசுகிறாங்க. நானும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன், நீ எந்த பிளாட்பாரத்தில் இருக்கேன்னு சொல்லி அந்த அம்மாட்ட பேசுகிறாரு. நான் 5ஆம் நம்பர் பிளாட்பாரத்தில் இருக்கேன்னு ஒன்று தன் மனைவியை பார்க்க வர்றாரு. 5ஆம் நம்பர் பிளாட்பாரத்தில் வந்து மனைவியை பார்த்தவொடனே, உன்னை நான் இங்கே பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு தான் மனைவிட்ட சொல்கிறாரு. மனைவியும், நான் தற்கொலை செய்து மறிக்க தான் இந்த இடத்துக்கு வந்தேன், இன்றைக்கி நான் ஜீவனோடு இருப்பதற்கு இந்த புஸ்தகமும் இதில் சொல்லப்பட்ட இயேசுவும் தான் காரணம்னு தான் கணவன்கிட்ட சொல்லுது. அல்லேலூயா! ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்க. அந்த அம்மா என்ன பொருத்தனை பண்ணாங்க, கணவர் என்னை அழைச்சா இந்த அம்மா அங்கே போயிடுவாங்க ஊருக்கு. ஆனால் நம்ம கடவுள் அந்த அம்மா வேண்டிக் கொள்ளாததுக்கு மேலே அற்புதம் அதிசயம் செஞ்சுருக்கார் பாருங்க. கணவனவே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் கொண்டு வந்து தன் குடும்பத்தை இணைக்கிற ஒரு தேவன், எவ்வளோ அன்புள்ளவர். 2 பேரும் மூஞ்ச கழுவிட்டு பஸ் ஏறி சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி ஊருக்கு போகிறப்ப தன் கணவனோடு இந்த வார்த்தைகள் என்னை தற்கொலையிலேருந்து எப்படி மாற்றினதுன்னு ஒவ்வொரு வசனமாக கணவன்கிட்ட பகிர்ந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஊரில் போய் இறங்கினோடனே அவங்க வீட்டுக்கு போகலை, நேராக ஒரு சர்ச்சில் போய்
தன் மனைவி இன்னைக்கு தற்கொலையிலிருந்து அவன் மாற்றின ஆண்டவர் எப்படி மாற்றினார்ன்றது அந்த பாஸ்டர்கிட்ட பகிர்ந்து கொண்டு இன்னைக்கு குடும்பமாக ஜெபித்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அந்த சபையில் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்பதற்கு இது ஒரு சாட்சி. 1899ஆம் ஆண்டு அமெரிக்க தேசத்தில் 3 நபர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழிய ஸ்தாபனமானது இன்னைக்கு 199 நாடுகளில் 125 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்தியாவில் 44,000 உறுப்பினர்கள் கொண்டது இந்த ஊழிய ஸ்தாபனம். இந்த ஊழிய ஸ்தாபனம் வியாபாரிகளையும் உயர் பதவியில் இருப்பவர்களையும் உறுப்பினர்களாக கொண்டது இந்த ஊழிய ஸ்தாபனம். இது சபை அல்ல, அனைத்து சபை உறுப்பினரையும் கொண்டது இந்த ஊழிய ஸ்தாபனம். இதன் நோக்கம் ஆண்டவருடைய வார்த்தையை இலவசமாய் கொடுத்து ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவது. எதன் அடிப்படையில் இந்த ஊழியத்தை செய்கிறோம் என்றால் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வேதத்தின் அடிப்படையில் இந்த ஊழியத்தை செய்கிறோம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்ற வேதத்தின் அடிப்படையில் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். உலக மொழிகளில் 109 மொழிகளில் இந்த வேதத்தை அச்சிட்டு நாங்கள் இலவசமாய் கொடுக்கிறோம். இந்தியாவில் 25 மொழிகளில் இந்த வேதத்தை அச்சிட்டு இலவசமாய் கொடுக்கிறோம். சென்ற 23-24 இந்த வருஷத்தில் 85 லட்சம் வேதாங்களை இந்தியா முழுவதும் நாங்கள் இலவசமாய் கொடுத்துள்ளோம். நாங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்குறோம்னா பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், சிறைச்சாலைகளில், ஹாஸ்பிட்டலில், தீயணைப்பு துறையில் உள்ளவங்க, இராணுவத்தில் உள்ளவங்களுக்கு, காவல்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம், டாக்டருக்கு, நர்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி புதிய ஏற்பாடை இலவசமாக கொடுக்குறோம். அது மாதிரி காலேஜில் உள்ள லைப்ரரி, ஹாஸ்பிட்டலில் உள்ள லைப்ரரி, ஸ்கூலில் உள்ள லைப்ரரிலாம் முழு வேதாகமத்தை வைத்து ஆண்டவரை அறிந்து கொள்கிற வாய்ப்பு கொடுக்குறோம். பெரிய பெரிய ஹோட்டலில் அவர்கள் அனுமதித்தார்கள் என்றால் ஒவ்வொரு அறைகளையும் இந்த முழு வேதாகமத்தை வைத்து ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பளிக்கிறோம். இப்படி நாங்கள் கொடுக்கறதுனால எங்களுக்கு திரளான சாட்சிகள் உண்டு. நான் நேரம் கருதி ஒரு சில சாட்சிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, கடவுளும் இல்லை, எனக்கு இந்த புஸ்தகம் வேண்டாம் என்று சிறைச்சாலையிலிருந்து வந்த சத்தம். பாண்டிச்சேரியை சேர்ந்த ஆண்ட்ரன் பீட்டர் என்பவர் 3 வயசில் தன் அப்பாவை இழக்கிறார். 5 வயசு இருக்கும்போது அவனுடைய அம்மா இன்னொரு நபரை திருமணம் செய்து சென்று விடுகிறார்கள். கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த பையன் தன் மாமா அத்தையோடு வளர்க்கப்படுகிறான். எல்லாவித கெட்ட பழக்க வழக்குக்கு அடிமையாகி 8 வயசில் இவனை சிறுவர் சீர்திருத்த சிறைச்சாலை என்ற பள்ளியில் இவனை அடைச்சிட்றாங்க. 12 வயசில் வெளியில் வர்றான். 12 வயசில் வெளியில் வந்தவன் இன்னும் அதை விட துன்மார்க்கமாக நடக்கிறான். கஞ்சா கடத்துறது, கொள்ளையடிக்கிறது, இன்னும் துன்மார்க்கமாக நடக்கிறான். ஒரு முறை அவனும் அவனை சேர்ந்த குழுவினரும் வட மாநிலங்களுக்கு சென்று கொள்ளையடித்து திரும்பும் பொழுது ஒரு கொலை சம்பவம் நடக்கிறது. அதை இவன் செய்யலை, இவனை சேர்ந்த குழுவினர் செய்துவிட்டு வந்துடுறாங்க. இது காவல்துறையினருக்கு தெரிய வர அவர்கள் இந்த கொலை குற்றத்தை நிமித்தம் இவர்களால் அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில் வச்சிடறாங்க. சிறைச்சாலையில் வச்சவொடனே எல்லாருக்கும் ஆட்கள் இருந்ததுனால அவங்கெல்லாம் ஜாமீன் பெற்று வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் இவரை விடுவிக்க ஆளே இல்லை. அதே மாதிரி இந்த கொலை கேஸையும் முழுவதும் என்ன செய்கிறாங்க, எல்லாம் இந்த பையன் மேலே போட்டுட்டு இவங்க எல்லாமே வெளியில் வந்துடுறாங்க. இவனுக்கு ஒரே கோபம், நம்ம எப்படியாவது வெளியில் வந்து இவர்களை பழி வாங்க வேண்டும் என்று இவன் அந்த கோபத்தோட மூர்க்கத்தோட நைட்டு தூங்குறது இல்லை, ஒன்றும் இல்லை, சிறைச்சாலை அப்படி புலம்பிக்கிட்டே அலைந்து கொண்டு இருக்கிறப்ப நாங்கள் இந்த சிறை கைதிகளுக்கெல்லாம் ஒரு வேதத்தை கொடுக்க போனோம். அப்படி கொடுக்க போகிறப்ப தான் எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, கடவுளும் இல்லை, எனக்கு இந்த புஸ்தகம் வேண்டாம் என்று சொன்னவன். இவர் அருகில் இல்லை சிறை கைது அவருக்கு கொடுத்தா அவர் வாங்கிட்டார். இவர் வாங்க மறுத்துட்டார். காரணம், செய்யாத குற்றத்துக்கான உள்ளே இருக்கிறேன், என்னை விடுவிக்க யாருமே இல்லைன்னு கோபத்தில் இவர் வாங்க மறுத்துட்டார். நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். இரவு உணவுக்கு அப்புறம் படுக்க போகிற நேரத்தில் அந்த பக்கத்தில் வாங்கினவருக்கு அவருக்கு படிக்க தெரியலை. அவர் என்ன சொல்கிறார் இந்த பையன்கிட்ட, தம்பி இது எனக்காக நீ படித்து காமிப்பா, நான் காதில் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் முதல்ல மறுக்கிறான். அப்புறம் இவர் வற்புறுத்ததுனால இவர் படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கல, இன்னாரை பெற்றார், இன்னாரை பெற்றார்னவொடனே அவனுக்கு இன்னும் கோபமாயிருது. என்ன இது ஒரு டெலிஃபோன் டைரக்டர் மாதிரி, இதை போய் படிக்க சொல்லி மறுபடியும் கோவப்படுறான். அவர் என்ன சொல்கிறார், மறுபடியும் வற்புறுத்தி படிக்க சொல்கிறப்ப இவன் படிக்கிறான். ஆனால் 2வது இவன் படிக்க ஆரம்பித்தவன் நிறுத்தவே இல்லை. ஆனால் படிக்க சொன்னவரோ தூங்கி விட்டார். காரணம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவனோடு இடைப்பட்டது. அந்த வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த வார்த்தை உள்ளத்தில் கிரியை செய்தவொடனே இவன் கேட்குறான், நான் கொடுமையான பாவம் செய்தவன், இந்த இயேசு என்னையும் ரட்சிப்பாரா அப்படின்னு இவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. இவன் இந்த கேள்வி எழும்பினவுடனே
இவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் அவனை நிரப்புது. இவன் அது வரைக்கும் அந்த சந்தோஷமான இதை பார்க்கல. அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி விழுத்து காலையில் எழுந்திருக்கிறான். ஒரு புதிய மனிதனாக எழுந்திருக்கிறான். நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக இருந்தவொடனே சரி இவர் தான் உண்மையான கடவுள், இந்த வார்த்தையை தான் உண்மையை நினச்சிக்கிட்டு அந்த சிறைச்சாலைக்கு மாதம் பாஸ்டர் கிட்டு என்பவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து அவர்களுக்கு ஜெபிப்பது வழக்கம். அவர் பாஸ்டர் கிட்டு வந்தவர்கிட்ட போய் தன்னோட ஆண்டவர் இந்த வார்த்தைகள் இடைப்பட்டது, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டு அவன் வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கையெல்லாம் கலைந்து விட்டு புதிய ஒரு மனுஷனாய், நல்ல ஒரு மனிதனாய் சிறைச்சாலையில் வாழ்கிறான். அவனுடைய நன்னடத்தையின் காரணமாக 14 வருஷம் இருந்த சிறை தண்டனை 8 வருடமாக குறைக்கப்பட்டு வெளியில் வர்றான். வெளியில் வந்தவன் தன்னை கொண்டு பாஸ்டர் கிட்டு என்பவர் சர்ச்சில் தன்னை இணைத்து கொண்டு பாஸ்டருக்கு பல உதவிகள் செய்கிறான். உதவி செய்து அங்கே இருக்கிறப்ப அவர் பாஸ்டர் பார்க்குறாரு, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு நல்ல ஒரு தாக்கம் இவன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இவரை கொண்டு என்ன செய்கிறார், தான் சொந்த செலவுலேயே ஒரு பைபிள் காலேஜில் இணைத்து இன்றைக்கி தன்னுடைய கிளை சபையில் ஒரு மெய்ப்பனாய் ஆண்டவரை அறிவித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு கஞ்சா கடத்தின கொள்ளையடித்த கையில் இன்றைக்கி 150 ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது என்பதற்கு இது ஒரு சாட்சி. அதே போல் மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் இராணுவத்தில் பணியாற்றிய கார்னல் கிங்சிங் என்பவர் தன் உயிரை தேசத்துக்கு மாத்திரம் அர்ப்பணிப்பேன் என்ற உணர்வோடு இராணுவத்தில் பணியாற்றியவர். எதிர்பாராத விதமாக அவருக்கு கேன்சர் நோய் வந்து விடுகிறது. இந்த கேன்சர் நோய் வந்ததின் காரணத்தினால அவர் என்ன செய்கிறாங்க, இந்த நிர்பாக்கியமான சூழ்நிலையில் அவரை இராணுவத்திலேருந்து வெளியேற்றுறாங்க. நீங்கள் இராணுவத்தில் வெளியேற்றோன்னே இவர் மனசு ரொம்ப நொடிஞ்சு, நான் இந்த தேசத்துக்காக என் உயிரை தியாகம் செய்வேன்னு சொன்னேன், ஆனால் இந்த கேன்சருக்காக உன் நோய் போய்விடும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்களேன்னு சொல்லி மனவேதனையில் வெளியில் வந்தவர் அருகிலுள்ள ஒரு ஹோட்டலில் ஒரு அறை எடுத்து தங்கி நிறைய மதுபான பாட்டில் வாங்கிறது, குடிக்கிறது, சாப்பிட்றது இப்படிமா இருந்துக்கிட்டு இருப்ப ஒரு முறை அவர் மதுபான பாட்டில் வாங்கிட்டு அந்த ஹோட்டல் ரிசப்ஷன் அறையில் வர்றப்ப ஒரு திறந்த வேதாகம் வைத்திருக்கிறதை கவனிக்கிறார். இது என்ன இங்கே ஒரு புஸ்தகம் திறந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி வாங்கி வந்த மதுபான பாட்டில் ஓரமாக வச்சுட்டு அதை என்னன்னு கிட்ட போய் பார்க்குறாரு. அதில் யோவான் 10ஆம் அதிகாரம் திறந்து வச்சு 10ஆம் வசனம் இவருடைய கண்ணில் பட்டது. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த வார்த்தை என்ன, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா பரிபூர்ணப்படும் சொல்லுதே, இந்த வார்த்தை யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிந்தித்து கொண்டே என்ன செய்கிறார், வாங்கி வந்த மதுபான பாட்டில் எடுத்து அந்த அறைக்கு சென்று கதவை சாத்தி இவர் என்ன செய்கிறாரு, உரத்த சத்தமாய் இந்த வார்த்தை யார் சொன்னதுன்னு அங்கே இங்கே அலைஞ்சு கத்திக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு மயக்கம் போட்டு விழுகிறாரு. விழுந்தவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. ஆனால் தரிசனத்தில் அவர் வந்தவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. இவர் என்ன செய்கிறாரு, மயக்கம் போட்டு விழுந்து எந்திரிச்சு வந்தவொடனே ரிசப்ஷன் நாளைக்கு வர்றாரு. வந்து இந்த வேதாகமத்தை இந்த புஸ்தகத்தை வச்சது யாருங்க, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்றாரு. இவங்க என்ன செய்கிறாங்க, ரிசப்ஷனில் அருகில் உள்ள ஆலயத்தை காமிக்கிறாங்க. இவர் அருகில் போய் அந்த பாஸ்டர்கிட்ட போய் தனக்கு நடந்தவைகளை சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் பாஸ்டர் சொல்கிறாரு, ஐயா இனிமேல் உங்களுக்கு அந்த நோய் இல்லை, ஏன்னா அவர் வார்த்தை நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன், அந்த வார்த்தையிலே உங்களை சுகமாக்கிட்டாரியா, தரிசனத்தில் வந்தவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு அவருக்கு விலைக்கு சொல்லி அவருக்கு ஜெபித்து அனுப்புகிறாரு. அவர் வெளியில் வர்றப்ப தனக்குள்ளே அந்த ஒரு மாற்றம், ஒரு உற்சாகத்தை பார்த்தவொடனே அவர் என்ன செய்கிறாரு, நேராக அறைக்கு வந்து தனக்கு கேன்சர்னு சொன்னாங்கல்ல அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறார். அதே ஆஸ்பத்திரிக்கு போய், ஐயா என்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் உணர்றேன், அதனால் இந்த கேன்சர் நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு முழு பரிசோதனை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. டாக்டர் முழு பரிசோதனை பண்ணிவிட்டு பரிசோதனை ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு ஆச்சரியம் டாக்டருக்கு, என்னடா அது முதல்ல கேன்சர்னு இப்போ இல்லைன்னு வருது என்ன. அவரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் கேன்சருக்காக எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்றாரு. இல்லை கேன்சருக்கு வேறு ஏதாவது மருந்து சாப்பிட்றீங்களா அப்படின்றாரு. ஐயா நான் இந்த மருந்தை தான் சாப்பிட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் பரிபூர்ணப்படும் இந்த மருந்தை தான் ஏன் சாப்பிட்டேன்னு புஸ்தகத்தை காமிச்சோன்னே டாக்டருக்கு ஒன்றுமே புரியலை. என்னன்னா இதுதான் உண்மை, இதுதான் எனக்கு ஜீவனை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு, எனக்கு ஜீவனையும் வாழ்வையும் ரட்சிப்பை கொடுத்த என் இயேசுவுக்காக இனி காலமெல்லாம் வாழ்வேன். அன்னைக்கு நான் சொன்னேன், நான் என் உயிரை தேசத்துக்காக தியாகம் பண்ணுவேன்னு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் வாழ்ந்தாலும் என் இயேசுவுக்காய் வாழ்வேன், மரித்தாலும் என் இயேசுவுக்காய் மரிப்பேன் என்று டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தவர் தான் குடும்பத்தில் போய் இந்த செய்தியை சொல்லி இன்றைக்கி முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய அது மாத்திரமல்ல,
இந்த கிதியோன் ஊழியத்தில் எங்களோடு இணைந்து அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக நிறைய சாட்சிகள் உண்டு. இப்படியாக ரட்சிக்கப்படுற மக்கள் அருகிலுள்ள சபைகளில் தங்களை இணைத்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இந்த ஊழிய ஸ்தாபனம் என்பது சபைகளின் அகன்ற கரங்களாய் செயல்படுகிறது. இந்த பூதலூரில் கூட நாங்கள் ஒரு வித்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு 1000 வேதாகமங்களை கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதே மாதிரி மாரியங்கல் ஸ்கூலில் அனுமதி கட்டம் கிடைக்கல, ரோட்டில் நின்று 200 வேதாகமங்களை கொடுத்தோம். அவர்லடி ஆஸ்பத்திரி மூலம், டாக்டர் மூலமாக அவர்லடி ஆஸ்பத்திரியில் 150 வேதாகமங்களை கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த ஊழிய ஸ்தாபனம் அதாவது சபைகள் செல்ல முடியாத, ஊழியம் செல்ல முடியாத இடத்துல இந்த ஊழிய ஸ்தாபனம், அந்த வார்த்தைகள் வீட்டுக்குள்ளே போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அதுபோல் அதாவது ரட்சிக்கப்படுற மக்கள் சபைகளை சேர்த்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இந்த பிரசங்கி 11:1 சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்கள் பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்த ஜெபமும் விதைத்த விதையும் வீணாய் போகவில்லை. ஆமென். அதனால் நீங்கள் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி 3 காரியத்துக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். இன்றைக்கி இந்த ஊழியம் செய்வதற்கு நிறைய இடத்துல முன்னாடி எங்களுக்கு அனுமதி கிடைக்கும், ஆனால் இன்றைக்கி அனுமதியே இல்லை. அதனால் இந்த ஆண்டவருடைய வார்த்தை செல்லும்படியான திறந்த வாசலை ஆண்டவர் ஏற்படுத்தும்படி இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிங்க. ஊழியம் செய்கிற எங்களுக்காகவும், ஏன்னா இது பரிசுத்தம் என்று எதுலையுமே சொல்ல, இந்த வேதத்துக்கு மாத்திரம்தான் பரிசுத்தம் என்ற பெயர், நம்ம கடவுளுக்கு மாத்திரம்தான் பரிசுத்தம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையாண்டு நாங்கள் உண்மை உத்தமாய் ஊழியம் செய்யும்படி எங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. இந்த ஊழியத்துக்கு ஆட்கள் தேவை. நீங்கள் வியாபாரிகள் உயர் பதவியில் இருப்பவர்களானால் எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை நீங்கள் பணி செய்யலாம். 3வது, இந்த ஒரு பைபிள் அச்சடிவதற்கு 40 ரூபா பணம் தேவைப்படுகிறது. நாங்கள் ஆலயம் முடிந்தவுடன் திறந்த வேதாகமத்தோடு உங்களுக்காக காத்திருப்போம். நீங்கள் இந்த வார்த்தையில் வைக்கிற ஒவ்வொரு பணமும் இந்த வார்த்தையாகவே அச்சிடப்பட்ட ஆத்துமாக்கள் கொடுப்போம். நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் ஒரு பைசா கூட எங்கள் சொந்த செலவுக்கு எடுக்க மாட்டோம் என்று கடவுளுடைய சன்னிதானத்திலிருந்து உங்களுக்கு உறுதி கொடுக்குறோம். நீங்கள் எத்தனை பைபிள் கொடுத்தாலும் அப்படி பிரிண்ட் பண்ணி ஆத்துமாக்கள் கொடுப்போம். அந்த ரட்சிக்கப்படுற ஆத்துமாக்கள் உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும். நீங்கள் இப்போ திருமண நாள், பிறந்த நாள்னா வச்சிங்க, உங்கள் பையனுக்கு பிறந்த நாள் ஒரு கேக்கு வெட்டி கொண்டாடுறீங்க, அந்த சந்தோஷம் ஒரு நாள் இருக்குமா? ஆனால் பரலோகத்தில் ஒரு பொக்கிஷம் சேர்த்து வைக்கலாம், ஆத்துமா என்ற பொக்கிஷம். ஐயா, என் பையனுக்கு பிறந்த நாள், எங்கள் திருமண நாள், இந்தாங்க ஒரு 20 பைபிள் அச்சிட்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் காணிக்க கொடுக்குற 2 பேர் இணைந்து பணியாற்றப்ப இந்த இம்மை வாழ்க்கையை முடித்து மறுமைக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த பரலோக பொக்கிஷங்கள் உங்களை வரவேற்கும். அதனால் நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்குற தசம பாகத்தையோ காணிக்கையோ நாங்கள் எடுக்க வரல. இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுவாரானால் நீங்கள் உற்சாகமாக கொடுங்க. உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறபடி உற்சாகமாக கொடுங்க. இந்த நாளில் கூட இந்த ஊழியத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த சபை பாஸ்டருக்கும், சபை மூப்பர், சபை மக்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். பாஸ்ரம் அவர்கள் இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபித்த பிறகு பரிசுத்த வேதாமத்தோடு கிதியோன் வேதாம சங்கத்தார் ஜெப வீட்டினுடைய வாசல் அருகே நிற்பார்கள். கிதியோன் வேதாம சங்கத்தினுடைய பரிசுத்த வேதாகம அச்சடிப்புக்காக காணிக்கை செலுத்த விரும்புவோர் அன்பின் காணிக்கை செலுத்தும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். நாம் யாவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ராஜா உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடினாலே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடி இருப்பீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஐயா. இந்த நாளிலும் உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலும் ஆண்டவரே இந்த இடத்தையும் எங்களையும் ஆண்டவரே நீங்க நிரப்பினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆராதனை கர்த்தர் முற்றிலுமாய் ஆசீர்வதித்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய மகிமையின்
பிரசன்னத்தினாலே நிரப்பினபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீங்களா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே உங்களோட மகிமை விளங்கினபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்ல பாடல் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல்களினால் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை போற்றி துதிக்கும்படியாக ஆண்டவரே நீங்க கொடுத்த கிருபையை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளின்படியாய் கர்த்தாவே ஜீவிக்கக்கூடியதான நல்ல பலனை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்ட நாங்கள் வார்த்தைகளை கேட்டவர்கள் எங்கள் வாழ்க்கையிலும் அவைகளை அபியாசப்படுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாய் ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த நேரங்கள், எங்களுக்கு கிடைத்த பொருட்கள் ஆண்டவரே, பொருளாதாரங்கள், இவைகளை கர்த்தாவே நாங்கள் உமக்காய் எவ்வளவாய் செலவு செய்திருக்கிறோம் என்கிறதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் கணக்கொப்புவிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்களே நிதானித்து பார்க்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்ட நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் அவைகளின்படி நடக்கக்கூடிய விசேஷ கிருபைகளை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலும் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளம் திறந்து மனம் திறந்து நம்முடைய சமூகத்திலும் படைத்திருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் இது நிமித்தம் தம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் பலப்படுத்துங்க. விசேஷமா இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே ஆராதிக்கும்படியாய் தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் வர முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் இந்த நாளில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனப்பட்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கரம் தம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சுகமளிக்கிற கரம் அவர்களை சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல விடுதலைகளை கொடுங்கப்பா. உம்மை விடுதலையாய் ஆராதிக்கபடி தம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கிருபை செய்யுங்க. குடும்பமாய் வந்து ஆராதிக்க கர்த்தாவே நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. உங்க சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, காலை ஆராதனையில் உங்க நாமம் மகிமைப்பட்டது போல மாலை ஆராதனையும் கர்த்தாவே உங்க பிரசன்னத்தினால் நிறைத்து உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலும் கூட கர்த்தாவே வேதாகம பணிக்காக ஆண்டவரே வந்திருக்கதான தம்முடைய தாசர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அதற்காக கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரை சேகரிக்கிறதான காணிக்கைகள் ஆண்டவரே அநேகருடைய ரட்சிப்பிற்கும் அநேகருடைய விடுதலைக்கும் அது ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. நம்முடைய தெய்வீக கருத்தில் முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் செய்தி கொடுத்ததான அருமையான டாக்டராவுக்காக அவர்கள் குடும்பத்திற்காக கூட இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் உபயோகப்படுத்தும்படியாக, இன்னும் அதிகமாய் பிரயோஜனப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க தெய்வீக கருத்தில் முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. வந்த அனைவரும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே.
அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வேதாகம பணிக்காக உங்களுடைய அன்பின் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். முன்னே வந்து ஜெபிக்க விரும்புகிறவர்கள் முன்னே வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். God bless you and God be with you. Amen, amen, amen.